லக்ஷ்மி, இந்த காலத்து பொண்ணுங்களை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஏன்னா நம்மெல்லாம் அந்த காலத்தில் அம்மா அப்பா சொல்கிறத கேட்போம். இந்த காலத்தில் எந்த பொண்ணு அம்மா அப்பா சொல்கிறத கேட்குறது இல்லை, பாட்டி தாத்தாவை மதிக்கிறது கேட்குறது ஒன்றும் பண்ணுறது இல்லை அப்படின்னு லக்ஷ்மி பாட்டி சொல்லிவிட்டு கல்யாணம்லாம் நிச்சயம் ஆயிடுச்சு. ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை பண்ண போகிறோம். இந்த பொண்ணு மாப்பிள்ளை மனசு கோணாமல் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு 4 தடவை பொண்ணு காதில் போட்டு வை. ஆமாம், காதில் ஜிமிக்கியை போடலாம், மாட்டலை போடலாம், எல்லாத்தையும் போட்டால் சந்தோஷமாக போட்டுக்கும். அதை வைரத்தில் வாங்க அது இதுன்னு சொல்கிறா. இந்த விஷயத்தை எங்கே கேட்குறா அப்படின்னு லக்ஷ்மி பாட்டியோட பொண்ணு சொல்ல, நம்ம தாண்டி அம்மா சொல்லணும். உனக்கு எவ்வளோ சொன்னேனா கல்யாணத்துக்கு முன்னாடி, மாப்பிள்ளை மனசு கோணாமல் இருக்கணும். ஆரம்பத்திலேயே நீ முதல்ல போகிற போதே உங்களோட தனியாக இருக்கிற போது அவர் மனசு கோணடிக்கிடக்கூடாது, அவரை சந்தோஷமாக வச்சுக்க தான் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படிலாம் எவ்வளோ சொல்லியிருந்தேன். ஆமாம்மா சொன்னேள், நானும் கேட்டேன், பல கஷ்டங்களை பட்டேன். அதெல்லாம் பார்க்கறது இல்லை பொண்ணு. அதனால் இந்த காலத்து பெண்களுக்கெல்லாம் அவா கஷ்டமா இவா கஷ்டமா அதெல்லாம் பற்றி கவலைப்படுறதில்ல. தனக்கு மனசுக்கு சந்தோஷமாக தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறதுகள். பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு அப்படின்னு லக்ஷ்மி பாட்டியோடைய பொண்ணு ஒரு வியாக்கியானம் கொடுக்க, லக்ஷ்மி பாட்டி சொல்கிறா, இல்லடி நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது அப்பாவும் அம்மாவும் 4 தடவை திருப்பி திருப்பி சொன்னால் அது மண்டையில் ஏறும். சின்ன வயசில் நம்மக்கிட்ட சொன்னதெல்லாம் நீ யோசிச்சு பாரு. நிறைய விஷயங்கள் நமக்கு அப்படி தான் மண்டையில் ஏறி இருக்கு. அதனால தயவுசெய்து பொண்ணுகிட்ட அடிக்கடி சொல்லு அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மி பாட்டியோட பொண்ணு விசாலமும், சரிம்மா எனக்கு அந்த கவலை இல்லையா, பொண்ணு மாப்பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்க ஒரு வழி என்ன, ஏட்டிக்கு போட்டியாக இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான். அதுவும் ஆம்பளைகள் முதல்ல விட்டு கொடுத்து போகமாட்டா. கொஞ்சம் நம்ம நல்லபடியாக இருந்தால் அப்புறம் அவளும் விட்டு கொடுத்து போக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு விசாலம் சொல்ல, கரெக்டாக சொன்னடி, நாங்கள் உன்னை நல்லபடியாக வளர்த்துருக்கோம், நீ உன் பொண்ணை அதை மாதிரி வளர்த்துருக்கியான்னு பாரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காலத்தில் பிரிஞ்சு போகிறது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. எனக்கு கேட்குறதுக்கே காது கூசுறது, ரொம்ப மனசு வருத்தப்படுறது. 1000 காலத்து பயிர் கல்யாணங்கிறது, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவா. இதனாலன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுண்டு கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்ட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறமா எனக்கு இவனை பிடிக்கல, நான் இவனை விட்டு பிரிஞ்சு வந்துட போகிறேங்கிறா. அதுக்குள்ளே ஒரு 2 குழந்தைய பெற்றுடுற. அந்த குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அம்மா நீ கவலைப்படுற, நான் கவலைப்படுறேம்மா. இந்த காலத்தில் பெண்கள்லாம் படிச்சிருத்து நல்லா சம்பாதிக்கிறதுகள். ஸோ ஒரு ஹஸ்பண்டோட துணை இருக்கணும், ஹஸ்பண்ட் தான் நம்ம பார்த்துக்கணும், அவன் தான் சம்பாதிக்கிறான் நம்ம சம்பாதிக்கலை அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் அதுகளுக்கு இல்லை. கை நிறைய காசு வருது, சுதந்திரமாக இருக்கிறதுக்கு எல்லா வழியும் இருக்குது. புருஷனும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போனால் கூட இருக்கலாம், இல்லைன்னா இவன் இல்லைன்னா இன்னொருத்தன் அப்படின்ட்டு போயிடுறதுகள். ஐயோ கேட்குறதுக்கே காது கூசுறதேடி, நாராசமாக இருக்குது. இவன் இல்லைன்னா இன்னொருத்தனா? ஆமாம், கேட்டதுகள் என்ன சொல்கிறது, சர்வசாதாரணமாக சொல்கிறாங்களே. என்னம்மா ஆஃப்டர் ஆல் இந்த உடம்பு ஒரு 4 பேர் பார்த்தா அப்போ என்ன தப்புங்கிறது? ஐயோ ஐயோ அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறா. அவ சின்ன குழந்தையா இருக்கிற போது அப்பா அம்மா பார்க்குறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமாக கல்யாணத்தை பண்ணி கொடுத்தேன்னா புருஷன் உடம்ப பார்க்குறான். அப்புறம் டெலிவரி அது இதுன்னு வந்தால் டாக்டர் கிட்டர் அவன் நர்ஸு எல்லோரும் தான் பார்க்குறா. அண்டு எவ்வளோ அக்கேஷனில் நம்ம எங்கேயாவது போய் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறோம், அங்கே குளிக்கிறோம், இங்கே குளிக்கிறோம், மற்றவங்க கண்ணில் நிறையா படுறதே அப்படின்லாம் சொல்கிறாங்க. நினச்சி பார்க்கவே எனக்கே ஐயோ என்னடா இப்படிலாம் பேசுகிற குழந்தை அப்படின்னு தோன்றது அப்படின்னு விசாலம் சொல்ல, கன்றாவி டாக்டர்கிட்ட போகிறது ஒரு வழி கிடையாது. அந்த காலத்தெல்லாம் நர்ஸம்மா வீட்டுக்கு பிரசவம் பாப்பா. எப்படியும் பொம்பளை நர்ஸ் தான் வருவேன், ஆம்பளையெல்லாம் வரமாட்டா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் ஆம்பளை டாக்டர்கிட்ட போய் பிரசவம் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லி இறந்து போனதே இருக்குது. அவள் போகிறேன்னு சொன்னாலும் புருஷங்காரன் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து இறந்து போனதே இருக்குது. இதெல்லாம் 60s 70s நடந்திருக்கு.
ஆண்டவா, இந்த காலத்தில் தான் கவலையாக இருக்குது, பயமாக இருக்குது. எப்படியும் புருஷனோட மனசு கோணாமல் நடந்துக்க சொல்லு. வா ஹஸ்பண்டையும் சொல்லி நல்லா சொல்லு. ஏன்னா இந்த பொண்ணு அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஆச்சே அப்படிலாம் சொல்ல அந்த கல்யாணம் விமரிசையாக நடக்க எல்லா சொந்தங்களும் பந்தங்களும் ஆஹா ஜாடிக்கேத்த மூடி அருமையான ஜோடி என்னமா இருக்காங்க. பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, பையனும் நல்ல பர்சனாலிட்டி, நல்ல வேலையில் இருக்கான், மாதம் 2-3 லட்சம் சம்பாதிக்கிறான். ஆனால் பொண்ணுக்கு அவனை விட கொஞ்சம் சம்பளம் அதிகம் போல் இருக்கே அப்படின்லாம் பேச ஆரம்பிக்க, பொண்ணுக்கு அவனை விட சம்பளம் அதிகம்னா இந்த கல்யாணம் 6 மாதமா 1 வருஷமா 2 வருஷமான்னு தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, டே என்னடா இது, கல்யாணம் நடந்து இப்போ தான் தாலி கட்டியிருக்காங்க, அதுக்குள்ளே இந்த மாதிரி அபசகரமா? இல்லைடா, பொண்ணு மாப்பிள்ளையை விட அதிகம் சம்பாதிச்சா அந்த பாதிப்பு எவ்வளோ இருக்கும் அந்த பையனுக்கு தெரியுமா தெரியாதா உனக்கு? ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், என் பிஸ்னஸ் சின்னதாக ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு என் ஒய்ஃப் சொன்னால் சரி ஆரம்பின்னு சொன்னேன். எனக்கு வரதை விட அவளுக்கு வந்து டபுள் இன்கம் வருது. என் நிலைமையே வீட்டில் ஆடி போயிடுத்து. ஆமாம், நில்லுனா நிற்கணும், உட்காரணுங்கிறா. என் நம்பிக்கை டான்னு கையில் காசு வருது. ஒன்றால் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ண தெரியுமா? நீ ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபில் உட்காந்துக்கிட்டு என்னத்தையும் பண்ணிக்கிட்டு கிடக்க, அவ்வளவுதான். உனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட்டு, இல்லைன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சின்ன போனஸ், இது எதாவது கொடுக்குறாங்க. நமக்கெல்லாம் நினச்சா டக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 20 கண்ட்ரியில் நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லி மரத்தை வாங்குற. என்ன பண்ண முடியும்? அதுக்காக வேண்டி கவர்மெண்ட் ஜாபை விட முடியுமா? எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, அது இருக்குது. ஆனால் அவள் சம்பாதிப்பு நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துறது. இருந்தாலும் காசு பணம் துட்டு மணி, அதனால் பொறுத்து போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல, ஏன் ஒய்ஃப் பரவாயில்லப்பா, சம்பாதிக்காமல் வீட்டில் வெட்டியாக உட்காந்து நல்லா சாப்பிட்டு பூஷணிக்கா மாதிரி ஆயிட்டா. ஆமாம், இது ஆமாண்டா, வெளியே வாசலில் போகாமல் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்து எக்ஸசைஸ் ஒன்றும் பண்ணுறது கிடையாது, புசுன்னு பூஷணிக்கா மாதிரி ஆகிட்டு வரா. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சொல்லித்தான் பார்க்குறேன். நான் ஆனால் ஒர்க் அவுட்லாம் பண்ணி உடம்ப ட்ரிம்மாக வச்சுட்டு இருக்கேன். அவன் சொல்கிறேன், உன் தலையெழுத்தியா பிடிச்சதெல்லாம் சாப்பிடாம இந்த மாதிரி அவஸ்தைப்படுறேன். நான் பிடிச்சதெல்லாம் நல்லா சாப்பிட போகிறேன். நம்ம எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோன்னு கேரண்டி கிடையாது. அதனால் இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாக்கு என்ன 100 வயசாக இருக்க போகிறோம். அப்படி இல்லை, நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். ஆமாம், பெரிய ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கிற பல பேர் ஜிம்லேயே ஒர்க் அவுட் பண்ணுற போது மண்டையை போட்டதை பார்த்துருக்கேன். பாவம், மாற பிடிச்சி நம்ம எல்லாக்க விழுந்துடுறாங்க. என்ன நல்லா சாப்பிட்ணும், வைக்கணும், போகணும், முடிஞ்ச வரைக்கும் நடக்கணும், வைக்கணும். 60-65 வயசான மண்டையை போட வேண்டியதுதான். எதுக்கு 85-90 இருக்கணும்? பால் பாயசம் பிடிச்சதுன்னா 2 டம்ளர் டக்குன்னு குடிக்கணும். பால் பாயசோட ஒரு அப்பளத்தை லேசா அப்படி சின்ன பிட்டை போட்டு சாப்பிட்டேன்னா 6 கப்பு 7 கப்பு குடிக்கலாமே அப்படின்னு சொல்ல மிரண்டு போயிட்டேனா. 6 கப்பு பால் பாயசத்தை குடிக்கிறேங்கிற. எனவே அதனால் அவன் ரொம்ப சம்பாதிச்சா பாதிப்பு உனக்கு இருக்குங்கிற. சம்பாதிக்காதனால எனக்கு பாதிப்பு எவ்வளோ இருக்குது தெரியுமா? இப்படிலாம் சொல்ல, கல்யாணம்லாம் முடிஞ்சு ரிசப்ஷன் நடந்தது. இது ஃபஸ்ட் நைட்டுக்கு ரூமுக்கு போகிற டைம் வரும்போது அந்த பொண்ணுக்கிட்ட மறுபடி இது வரும்பா, மாப்பிள்ளை மனசு கோணாமல் நடந்துக்கோன்னு பாட்டியும் அம்மாவும் திருப்பி சொன்ன. அம்மா சும்மா இருமா, மாப்பிள்ளை மனசு கோணாமல், மாப்பிள்ளைட்டு சொல்லு, பொண்ணு மனசு கோணாமல் நடந்துக்க சொல்லி. இல்லை மாப்பிள்ளை மனசு கோணாமல் நடந்துக்க, மாப்பிள்ளை மனசு. நான் என்ன பண்ணுங்கிற, அந்த ஆள் டீசெண்டாக நைஸாக நல்லபடியாக இருந்தாக்கா நானும் நல்லபடியாக இருப்பேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் நானும் ஒரு மாதிரி தான் இருப்பேன். அண்ட் வாட் வி கிவ் வி கெட் பேக் அப்படிங்கிறது எவ்வளோ இது. அதே மாதிரி வாட் ஹி கிவ்ஸ் யூ வில் கெட் பேக். அதுக்கு மேலே ஒத்து போகலன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஐயோ நெடியுது, கல்யாணம் ஆகி இன்னும் ஃபஸ்ட் நைட் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படிலாம் பேசுகிறேன். மாப்பிள்ளை மனசு கோணாமல் நடந்துக்குன்னு சொல்ல இரிட்டேட் ஆகி, சும்மா இருங்க, போட்டு உயிர் எடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி வந்த மற்ற பொம்பளைங்கள்லாம் எல்லாம் போங்க, உங்களுக்கெல்லாம் என்ன புதுசாக அது, பழகினது தானே, என்ன உள்ளே அனுப்புறதுன்னு உங்களுக்கு என்ன அவ்வளோ கிக்கு அப்படிலாம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே நுழையிறா. பட்டின கதவை சாத்திக்கிட்டு அப்படி திரும்புகிறா. இவனெல்லாம் டயலாக் வெளியில் பேசினாலும் அம்மா அப்பாட்டெல்லாம் சொன்னாலும் என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு அதெல்லாம் இருக்கும்னு எப்போவோ காதில் விழுந்திருக்கே, அதெல்லாம் இல்லாமல் இருக்குமா?
இயற்கை கொடுத்த கொடையல்லவா இது அப்படின்னு கண்ணதாசன் வேறு சொல்லியிருக்காரு. அப்படி திரும்பின உடனே நல்ல ஹேண்ட்ஸமாக அந்த மாப்பிள்ளை அங்கே பட்டு வேஷ்டி என்ன, நல்ல பட்டு சட்டை என்ன அதெல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா ஜம்முன்னு சென்ட் வாசனையோட உட்காந்துருக்காரு. இவன் அப்படியே கால் கொஞ்சம் தடுமாறுறது, பின்னி பிடரி ஒரு மாதிரி முள்ள வரா. வந்த உடனே ஏய் சுதா ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்க, ஓ ஐம் ஃபைன் ஐம் ஃபைன் ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்ல ஓடி வந்து அவளுக்கு ஒரு கை கொடுத்து கூப்பிட்டு வரான். சரசரன்னு அந்த பட்டு புடவையெல்லாம் அப்படியே ஜொலிக்குது. வந்து கட்டில் அவளை உட்காத்தி வைக்கிறான். உட்காத்தி வச்சுட்டு, என்ன டென்ஸ்டாக இருக்க? ஐயோ இந்த வீட்டில் தான் பெரிய அவஸ்தையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த சினிமாவெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம ஜனங்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க. இந்த மாமிகள் அவங்க எல்லாரும் கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணுங்கள்லாம் கூட வந்து என்னை ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே தள்ளி கிள்ளிலாம் பண்ணுற போது ஒரு மாதிரி இருக்குது. என்னடா உலகம் இது அப்படின்னு சொல்ல, சரி விடு விடு விடு, ஏதோ அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட்டு. அவங்க அந்த காலத்தில் கல்யாணம் ஆகும்போது இதெல்லாம் நடந்திருக்கும், அந்த ஞாபகம்லாம் அவங்களுக்கு வரும். இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் ஹாப்பியாக புருஷனோட குஷியாக இருக்கணும்னு அவங்களும் நினைப்பாங்கல்ல அப்படிலாம் சொல்ல, ஏய் உன்னை நான் வாப்போன்னு தான் கூப்பிடுவேன், வாங்க போங்கலாம் நீ எதிர்பார்க்கலையே அப்படின்னு சுதா நம்ம மாப்பிள்ளை பையன் யாருக்கிட்ட சந்திரமௌலிகிட்ட கேட்க, அவன் பார்த்தான். அப்படியே முகத்தை அப்படி திருப்பினான். நான் உன்னை தொட்டா ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னா. ஐயோ என் ஹஸ்பண்டு தானே, தொட்டா என்ன தப்பு அப்படின்னு சுதா கேட்க, இந்த பாரு நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வயசில் இருந்தே இந்த டயலாகை கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு, மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு. அதனால் தயவுசெய்து தப்பாக நினைக்கலன்னா அந்த டயலாக் நான் சொல்லட்டுமா? ஐயோ இந்த டயலாகை வீட்டில் சொல்லி சொல்லி எனக்கும் நீ நம்ப மாட்ட சந்திரா, எங்கள் அம்மா பாட்டி ஈட்டி எல்லாம் ஐயோ சொல்லி 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 என்னையும் உள்ளே வரத்துக்கு ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படின்னு ஒன்று இல்லை உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது, அதை நீ ஃபாலோ பண்ணுறியோ பண்ணலையோ, ஐ டோன்ட் கேர் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அண்ணா தங்கச்சி தம்பி எல்லாருமே, டேய் ஒன்று மட்டும் வாழ்க்கையில் பாலிசியாக வச்சுக்கடா, உன் ஒய்ஃபுடைய மனசு கோணாமல் நடந்துக்கணும்டா, நீ உன் ஒய்ஃபுடைய மனசு கோணாமல் நடந்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் ஃபஸ்ட் நைட்டில் அந்த மாதிரி நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அந்த பொண்ணு உனக்கு அடிமையாக இருக்குண்டான்னு சொன்னார். சொல்லிட்டு, இந்த பாரு வாழ்க்கையில் உன் மனசு கோணவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய எய்ம். நீ என்னெல்லாம் சொல்கிறியோ ஆசைப்படுறியோ அத்தனையும் கிராண்டட். நீ என்ன எதுக்கும் பர்மிஷன் கேட்கணும், அது கேட்கணும் இது கேட்கணும் எதுவுமே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஃப்ரீ கண்ட்ரியில் வாழறோம். அதனால் உன் மனசு கோணாமல் நான் இருப்பேன், அந்த சத்தியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ல, அப்படியே மிரண்டு போய் சுதா ஒரே கட்டு கட்டி கன்னத்தில் 2 இச்சு கொடுக்க, அவன் ஷாக்காக, பத்தியா ஷாக்கார, என் ஆசையை செய்யறதுக்கு ஃப்ரீடம் இருக்குன்னு சொன்னியே அம்மா, இன்னும் 4 குடும்பமா, ரொம்ப இந்த சந்தோஷத்தில் தான்மா எனக்கு வந்து ஆச்சரியம், உன் மனசு கோணாமல் இருப்பேன்னு அவன் சொல்ல, கதை மாறியது, கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.